இங்க ஒருத்தன் ஜெயில தன்னைத்தானே கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அவன் சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க இருக்க ஒரு மாஃபியாவோட தலையிலேயே கொட்டிடுறான். ஆனா அந்த மாஃபியா அவனை எதுவும் செய்யாம அவன் ஆளுங்களையும் அமைதியா இருக்க சொல்றான். அப்போ அவனை ப்ரோவோக் பண்றதுக்காக லீ அவனோட மூஞ்சிலேயே குத்துறான். பார்த்தா அவன் அடிச்ச அடியில அந்த மாஃபியா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். சோ லீயோட முயற்சி அந்த இடத்துலயே ஃபெயில் ஆயிருது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சீரியல் கில்லரை அந்த ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவனோட கிரைம் ரெக்கார்டால அந்த ஜெயில இருக்க காட்ஸே அவனை பார்த்து பயப்படுறாங்க. சோ லீ அவனோட அடுத்த அட்டெம்ப்ட் ஆரம்பிக்கலான்னு வேணும்னு அவன் கிட்ட பிரச்சனை பண்றான். அப்ப கடுப்பானவன் அவன் கையில இருந்த கத்தி எடுக்க அதை பார்த்த லீ எனக்கும் இதுதான் வேணும்னு அவனை குத்த சொல்றான். பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த சீரியல் கில்லர் நான் எந்த கொலையும் பண்ணலன்னு அழுக ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமா ஜெயில இருக்க எல்லாரும் லீய பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் சாப்பிட்டு இருக்கப்ப அவன் கூட இருந்தவங்க தப்பிக்க ட்ரை பண்ண ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே லீ அவனோட அடுத்த அட்டெம்ப்ட் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்றான். அதுக்காக அவன் செல்ல விட்டு ஒரு ஸ்டிக்கோட வெளியே வர காட்ஸும் அவனை சுத்தி வளைச்சிடறாங்க. அப்ப லீ அவங்கள வேணும்னு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண டவர்ல இருந்தவன் அவனை ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். பார்த்தா சிசிடிவில அதை பார்த்துக்கிட்டு இருந்த வார்டன் அந்த கார்டை ஸ்டாப் பண்ண சொல்லிடுறான். சோ லீயோட அடுத்த அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆயிருது.